எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம 1 கிலோ சத்து மாவுக்கு எவ்வளோ பொருள் என்னென்ன சேர்க்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இது கம்பு, கேழ்வரகு, தோல் உளுந்து, பச்சைப்பயிறு இதெல்லாம் ரொம்ப தூசி அதிகமாக இதெல்லாம் நல்லா கழுவி நல்லா காய வச்சுக்கோங்க. கம்பு பார்த்திங்கன்னா கேழ்வரகு 200 கிராம், கம்பு 200 கிராம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். வெறும் சட்டியில் நல்லா போட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வறுக்கணும். அதாவது கம்பில் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சம் லைட்டாக வெடிக்கும், இந்த வெள்ளை வெள்ளையாக மாறும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்ல வாசம் வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்துட வேண்டியதான். இது பார்த்திங்கன்னா திணை அரிசி பார்த்திங்கன்னா 100 கிராம். இதையும் நல்லா வறுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு பார்த்திங்கன்னா 100 கிராம். பச்சைப்பயிரில் ரொம்ப இந்த பச்சைத்தன்மையான வாசம் அதிகமாக இருக்கும். அதனால் இதை நல்லா வறுத்துக்கணும். பொன்னிறம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இந்த வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா சாமை பார்த்திங்கன்னா சாமை அரிசி இதுவும் 100 கிராம் தான். இதுவும் நல்லா வறுத்துக்கணும். இது பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம், இது 50 கிராம். இது பார்த்திங்கன்னா குதிரைவாலி, இதுவும் 50 கிராம். சாமையும் குதிரையும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏறக்குறைய. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை, இது 50 கிராம். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வெடிக்கும். அப்போ நம்ம எடுத்துட வேண்டியதான். பொட்டுக்கடலை ஒரு 50 கிராம். பொட்டுக்கடலை இந்த மாதிரி சவுச்சவுன்னு இருக்கும். அதுக்காக இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். இதை அடிப்பிடிக்கும் பொட்டுக்கடலை. எல்லாமே கைவிடாமல் தான் கிளறணும். பார்லி 50 கிராம். இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. இன்னும் நல்லா வாசம் வரும். அது வரைக்கும் வறுத்துக்கும். இது மக்காச்சோளம், இதுவும் 50 கிராம் தான். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்டேஜில் வெடித்து பாப்கார்ன் மாதிரி வெடிச்சு வரும். அந்த ஸ்டேஜில் இது ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ பார்த்திங்கன்னா வெடிக்குது பார்த்திங்களா, இதை எடுத்துக்க வேண்டியதான். இது வெள்ளை சோயா, இதுவும் 50 கிராம். இது நல்லா வெடித்து வரும்போது அந்த தோலெல்லாம் பிளந்து வரும். இங்கே பார்த்திங்களா, தோலெல்லாம் 2 அப்படி ஸ்ப்ளிட் ஆகி வரும். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துட வேண்டியதான். இது வெள்ளை சோயா, எல்லாமே உடம்புக்கு நல்லது. இது பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி அரிசி, இதுவும் 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா அந்த மேலுள்ள தோல்லாம் வெள்ளை கலரில் மாறும். இது நிலக்கடலை 50 கிராம். தோல் உளுந்து கண்டிப்பாக கழுவிட்டு தான் போடணும், தூசியாக இருக்கும். இதுவும் 50 கிராம். நிலக்கடலை வறுத்ததுக்கப்புறம் தூசியாக இருக்கும். தூசியெல்லாம் ஊதி தள்ளினீங்கன்னா போயிடும். இது ஒரு 10 முந்திரி, 10 பிஸ்தா. இதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா வாசனைக்காக ஒரு 5-6 ஏலக்காய், செரிமானத்துக்காக ஒரு சின்ன துண்டு சுக்கு. இதையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா கிளறிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிஷினில் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. விசில் வர சம்பளத்தில் கொண்டு போய் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இதை ஒரு தாம்பூலத்தில் கொட்டி நல்லா ஆற விடணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் எடுத்து நம்ம யூஸ் பண்ண வேண்டியது தான். இந்த பக்கத்தில் சம்பளத்தில் இருக்கிற மாவு பழைய மாவு, அது 1 மாதத்துக்கு முன்னாடி அரைச்சது. இதை நாங்கள் இப்போ திரும்ப புதுசாக கேட்டுக்கிறனால புது பேட்சை தான் ரெடி பண்ணி தரோம், பழசை தரதில்லை. அப்பப்போ கேட்குறவங்களுக்கு நியூ பேட்சாக ரெடி பண்ணி தான் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நம்ம ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ.